தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையை வளம் வந்த சமந்தா விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிக்கும் போது அந்த படத்துல நடிச்ச நாக சைதன்யாவை காதலிச்சாங்க. இவங்களோட காதல் இரு வீட்டாருக்கும் தெரிய வர அவங்களும் இந்த ஜோடிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவும் செஞ்சாங்க. அதன்படி கடந்த 2017ஆம் ஆண்டு நாக சைதன்யா சமந்தாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. கோவாவில் பிரம்மாண்டமா நடந்த இவங்களோட திருமணத்துல சினிமா பிரபலங்கள் கலந்துகிட்டு மணமக்களையும் வாழ்த்தினாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க சமந்தா. நாக சைதன்யாவும் சமந்தா படங்கள்ல நடிக்க ஓகே சொன்னாரு. அதே சமயம் சமந்தா திருமணத்துக்கு அப்புறமும் படங்கள்ல நடிக்கிறது நாகார்ஜுனாவுக்கும் அமலாவுக்கும் சுத்தமா பிடிக்கலன்னு ஒரு தகவல் அரசல் புரசலா வெளியாகுச்சு. இருந்தாலும் சமந்தா தொடர்ந்து நடிக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தாங்க. இப்படி சுமூகமா போன இவங்களோட லைஃப்ல திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட கடந்த 2021ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் தனிமையில வாழ்ந்துட்டு வந்த சமந்தா படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. அந்த வரிசையில தெலுங்குல அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியான புஷ்பா படத்துல ஊசோல்ஜியா மாமா பாட்டுக்கு கவர்ச்சி டான்ஸ் ஆடி ரசிகர்களை செம்ம குஷியாக்குனாங்க. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவி பயங்கர ஹிட் ஆகுச்சு. சோ அந்த டைம் உச்சத்துல இருந்த சமந்தாவுக்கு எதிர்பாராத விதமா மயோசிடிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நோய் தாக்கத்தால எழுந்து கூட நடக்க முடியாம படுத்த படுக்கையில இருந்த சமந்தா சிகிச்சைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் தாக்கத்துல இருந்து மீண்டு வந்தாங்க. இப்ப படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெப் சீரிஸ்லயும் நடிக்க கமிட் ஆனாங்க. இது தவிர சில படங்களையும் நடிக்க சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. இந்த சூழல்ல சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தாவோட முன்னாள் கணவரான நாக சைதன்யாவுக்கும் பொன்னியின் செல்வன் படத்துல வானதி கேரக்டர்ல நடிச்ச சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த புது ஜோடிக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் சீக்கிரமே சமந்தா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த நிலையில சாகுந்தலம் படத்தோட தயாரிப்பாளரான நீலிமா ஒரு பேட்டியில சமந்தாவை பத்தி பேசியிருக்கிறது வைரல் ஆகியிருக்கு. அதுல சில வருஷத்துக்கு முன்னாடி சாகுந்தலம் படத்தோட கதையை பத்தி பேச சமந்தாவை மீட் பண்ண அப்ப அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போக இந்த படத்துல நடிக்க ஓகே சொன்னாங்க. ஆனா என்கிட்ட ஜூலை முதல் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள படத்தோட பணிகளை முடிக்கணும்னு அதுக்கப்புறம் தன்னோட கணவரோடு நேரத்தை செலவிட்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக விரும்புறதா சமந்தா சொன்னதா நீலிமா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.